ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராம ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு மெம்பர், கவுன்சிலர் போன்ற எல்லா பதவிக்காலமே பார்த்தா முடிஞ்சிருச்சு. இப்போ உங்கள் ஊருக்கு யார் பார்த்தா பொறுப்பாளராக நியமனம் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய வேலை என்ன இருக்க போது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. 6/1/2025 அன்னைக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் இந்த ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 2019 ஆண்டு லோக்கல் பாடி எலெக்ஷன் பார்த்தா கண்டக்ட் பண்ணாங்க. 2 வகையான கட்டமாக நடத்தினாங்க. ஸோ அதில் பார்த்தா ஊராட்சி தலைவர், கவுன்சிலர், சேர்மன், வார்டு மெம்பர் போன்ற பல்வேறு வகையான பதவிகளை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ அதுக்கான பதவிக்காலம் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்றத பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பதவியெலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் சேர்மேன் பார்த்தா மொத்தம் 36 பேர். 2 கட்டமாக தமிழகத்தில் தேர்தல் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு 2019 ஒரு 27 மாவட்டத்துக்கும், ஃபேஸ் 2ல் ஒரு 2021 9 மாவட்டத்துக்கும் நடத்துனாங்க. இப்போ இந்த ஃபேஸ் 1 இருக்க பாருங்கள், இதில் இருக்க ஒரு 28 மாவட்டத்துக்கு மட்டும்தான் அதுக்கான பதவிக்காலம் முடிஞ்சிருக்கு. மீதி இருக்க அந்த 9 மாவட்டத்துக்கு இன்னும் பதவிக்காலம் முடியல. ஸோ இப்போ அந்த 28 மாவட்டத்துக்கு மட்டும் உள்ள அந்த 28 மாவட்டத்துக்கு எல்லாருமே பதவியை பார்த்தா முடிஞ்சிருச்சு. என்னமான பதவினா, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் சேர்மேன் இருக்குது, அதேமாரி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டு மெம்பர், பஞ்சாயத்து யூனியன் சேர்மேன், பஞ்சாயத்து யூனியன் வார்டு மெம்பர், வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட், வில்லேஜ் பஞ்சாயத்து வார்டு மெம்பர், இந்த மாதிரி உங்களுக்கு பல பதவிகள் இருக்குது. இப்போ அந்த 28 மாவட்டத்தில் உள்ள இந்த எல்லாருடைய இதுவுமே பார்த்தா முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 92,316 பேரோட பதவிக்காலம் முடிவஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த 92,316 பேர் வேலையை யார் செய்ய போகிறாங்க, அதுக்கான ஒரு புதிய அலுவலரை பார்த்தா நியமிச்சு இப்போதைக்கு இந்த ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ யாரை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, வில்லேஜ் பஞ்சாயத்தாக இருக்காங்க அப்படின்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்க பாருங்கள், பிடிஓ, அவங்க தான் பார்த்தா பொறுப்பு அலுவலராக நியமனம் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் ஊரில் கிராம தலைவர் யாருமே இல்லை, நீங்கள் கிராம தலைவர்கிட்ட ஏதாச்சும் நீங்கள் கேட்கணும், வாங்கணும், சைன் வாங்கணும் அப்படின்னா பிடிஓ, ஏன்னா அவர் தான் பொறுப்பு அலுவலர் நியமிச்சிருக்காங்க. உங்கள் ஊரில் இருக்க பிடிஓ இருக்கார் பாருங்கள். ஸோ தாலுக்கில் இருப்பாங்க பிடிஓ ஆஃபீஸர், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அவங்கள தான் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு ஒரு பொறுப்பு அலுவலராக நியமனம் செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே தான் இந்த கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பஞ்சாயத்து யூனியனாக இருக்குது அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பஞ்சாயத், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்ட் ஆடிட், இவங்கள தான் பார்த்தா பொறுப்பு அலுவலராக நியமனம் செஞ்சு வச்சுருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தாக இருக்குது அப்படின்னா அடிஷ்னல் டைரக்டர், அடிஷ்னல் கலெக்டர், ஜாயின்ட் டைரக்டர், ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அவங்கள தான் பார்த்தீங்கன்னா பொறுப்பு அலுவலராக நியமனம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த யாரை இவங்களுக்கான தேதி எப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6/1/2025 5/7/2025 வரைக்கும் இவங்க தான் பார்த்தா பொறுப்பு அலுவலராக நியமனம் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலத்திற்கு இவங்க தான் உங்களுக்கு பொறுப்பு அலுவலராக இருக்க போகிறாங்க. 6 மாதத்துக்கு உங்களுக்கு ஏதாச்சும் தேவை, உங்கள் கிராமத்துக்கு ஏதாச்சும் தேவையாக இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக ஏதாச்சும் சைன் வாங்கணும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சம்மந்தப்பட்ட பிடிஓ ஆஃபீஸ்கிட்ட போயிட்டு தான் நீங்கள் முறையீடு செய்கிற மாதிரி இருக்கும். பஞ்சாயத்து யூனியனா அதுக்கான ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துனா அதுக்கான ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதாங்க அவங்களுக்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. 5/7/2025 வரைக்கும் இவங்கள தான் உங்கள் ஊருக்கான பொறுப்பு அலுவலராக நியமனம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதேமாரி இவங்களுக்கு என்னமான பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க, கடமைகள் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கூடுதல் பதவி, அவங்களுக்கு இப்போ ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க. அந்த ஊரில் இருக்க எல்லா பதிவேடு, ஒவ்வொரு ஊராட்சிகள்லையும் தீர்மான புத்தகம், பிற பதிவேடுகள், ரொக்க புத்தகங்கள், பயன்படுத்தப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்படாத காசோலை புத்தகங்கள், வங்கி கணக்கு புத்தகங்கள் ஆகியவற்றை பொறுப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொறுப்பில் எடுத்துக்கொண்டதற்கான அறிக்கையினை பார்த்தா சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பொறுப்பில் எடுத்துக்குவாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இதில் உங்களுடைய கடமைகள் மற்றும் பொறுப்புகள், இப்போ சம்மந்தப்பட்ட நபரை பொறுப்பாக நிர்ணயம் செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுடைய கடமைகள் மற்றும் பொறுப்புகள் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராம ஊராட்சி தனி அலுவலுடைய பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. ஒரு கிராம ஊராட்சியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னமான பொறுப்புனா,
கிராம ஊராட்சி தனி அலுவலர் மன்ற பொருள் அங்கீகாரத்தின் அடிப்படையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். மன்ற பொருள் பொதுமக்கள் கோரிக்கை அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கிராம ஊராட்சிக்குன்னு தீர்மானங்களாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி அரசு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நாட்களில் கிராம சபை கூட்டம் கண்டிப்பாக நடத்த வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஜனவரி மாதம் அந்த இது உங்களுக்கு கிராம சபை கூட்டம் நடக்க போது அப்போ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி அரசு எப்பப்பெல்லாம் கிராம சபை கூட்டம் நடத்த சொல்கிறாங்களோ அப்போ கிராம சபை கூட்டம் நடத்துகிற மாரி இருக்கும். ஊராட்சியின் மாதாந்திர வரவு செலவு அறிக்கை மற்றும் கணக்குகள், ஊராட்சி தணிக்கை அறிக்கை மற்றும் சமூக தணிக்கை அறிக்கை, கிராம ஊராட்சி நிதியின் கீழ் அனுமதிக்கப்பட்ட பணிகள் மற்றும் கிராம ஊராட்சி பகுதியில் செயல்படுத்தப்படும் பணிகள் முன்னேற்ற அறிக்கை ஆகியவற்றை தனி அளவுடன் ஒப்புதல் செயல்படுத்த வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் வரி செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கான வரிலாம் இருக்குது பாருங்கள். கிராம ஊராட்சிகளில் பொதுமக்கள் எளிதாக தங்களது வரி மற்றும் வரியில்லா வருவாய் இனங்களை செலுத்துவதற்கு ஏதுவாக vptax.tn.audi.kn.government.in என்ற இணையதளத்தில் செயல்படுத்தப்படும் வரிவினங்கள் கண்காணித்தல் வேண்டும். ஓகே, அதாவது இது வரைக்கும் பார்த்தா ஆன்லைனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஒரு சில பேர் டைரெக்டாக கொடுத்து தான் வரியை செலுத்திட்டு வராங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா முழுக்க பொதுமக்கள் ஆன்லைன் மூலமாக கட்ட சொல்லுங்கள். பட் எல்லாருமே 100% அவங்க வரியை செலுத்துகிறாங்களா இல்லையான்றத நீங்கள் கண்காணித்து ஸோ கட்ட வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஊராட்சிகளில் வசூல் செய்யப்படும் வருவாய் இனங்களை இணைய வழியாக மட்டுமே வசூல் செய்திடவும் அதற்குரிய நடைமுறையில் உள்ள பதிவேடுகளை முறையாக பராமரித்திட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் மொத்தமாக 11 வகையான வங்கி கணக்குகளை பராமரித்து வரப்பட்ட நிலையில் கிராம ஊராட்சிகளின் நிதி நிர்வாகத்தினை எளிமைப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு திட்டம் பார்த்தா கொண்டு வரப்பட்டு ஸோ சிங்கிளாக பார்த்தா உங்களுக்கு கணக்கை மெயின்டைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா சுயசான்று அடிப்படையில் கட்டட அனுமதி அளிக்கப்படுவதில் பெறப்படும் ஒப்புகை கட்டணங்களில் ஒரு சதுர அடிக்கு 22 ரூபாய் கட்டுமான தொழில் நலவாரி நிதியாக பெறப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செலுத்தப்பட வேண்டியதை ஸோ கவனத்தில் பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இணையதளம் வாயிலாக வசூல் செய்யப்படும் அத்தொகையினை வேறு பணிகளுக்கு செலவினம் மேற்கொண்டாலோ அல்லது கணக்கில் செலுத்தாவிட்டாலோ தொடர்புடைய மண்டல துணை வட்டாட்சியர் வளர்ச்சி மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். சுயசான்று அடிப்படையில் கட்டட அனுமதி பெறப்படும் விண்ணப்பங்களில் செலுத்தப்படும் கட்டண விகிதங்கள் தொடர்பாக விவரங்கள் ஆன்லைன் என்கிற இணையதளத்தில் ஸோ கரெக்டாக நீங்கள் அமௌண்ட்டை செலுத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம் இருக்க பாருங்கள். அதுக்கான வேலைகளை தொடர்ந்து நீங்கள் வேலைலாம் கொடுக்கணும் அப்படின்னு பொதுமக்களுக்கு அதுக்கான வேலைகளை தொடர்ந்து கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வசூல் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுல பொதுமக்கள்கிட்ட 100% நீங்கள் வசூல் செய்வதை உரிய கணக்கில் வர வைக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி அந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதி எல்லாமே கரெக்டாக போகுதா இல்லையா அப்படின்ட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஊராட்சியின் பொறுப்பில் உள்ள பொது சொத்துக்களான கட்டடங்கள், சந்தைகள், வளாகங்கள், சமுதாய கூடங்கள் மற்றும் ஒப்படைக்கப்பட்ட போன்றவைகள் முறையாக பாதுகாத்து வருவாயை பெருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த குடிநீர் தொட்டி பார்த்தா 15 நாட்களுக்கு ஒரு முறை சுத்தம் செய்யணும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்க்க சொல்லியிருக்காங்க. எல்லா ஊர்கள்லையுமே தெருவிளக்கெல்லாம் கரெக்டாக எரியுதா இல்லையா 100% எரியுதா இல்லையான்றத பாதுகாத்து அதை ஏதாச்சும் பழுதடிச்சு உடனடியாக சரி செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஊராட்சியின் மின் கட்டணம் மற்றும் குடிநீர் கட்டணத்தை எவ்வித நிலுவையின்றி மாதந்தோறும் செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஊராட்சியோட மின் கட்டணம் மற்றும் குடிநீர் கட்டணத்தை ஸோ நிலுவையின்றி நீங்கள் செலுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுகாதார பணிகள், ஸோ எல்லா வீட்லேயும் போயிட்டு அந்த ப்ளீச்சிங் பவுடர் போடுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும். அதேமாரி குப்பைகள்லாம் கரெக்டாக வரணும். அது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக எல்லாருக்கையுமே சரிசமமாக வேலையை பிரித்து கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக வேலை கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றிய தனியாருடைய பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. வட்டார ஊராட்சி கூடங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் உண்மையான செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே நிறையா பாயிண்ட் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். கட்டட அனுமதி வழங்குதல், ஸோ நீங்கள் இணைய வழி மூலமாக கட்டட வரைபடக்கு அனுமதிக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக நீங்கள் பார்த்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 15 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுத்துருங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அரசு திட்டத்துறை செயல்பாடுகள், ஸோ சமீபத்தில் மத்திய மாநில அரசுகள் ஏதாச்சும் ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட கிராமங்களுக்கு அந்த திட்டம் போய் சேரணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி கூடங்கள் அப்புறம் பணிகள் மேற்கொள்ளுதல் இதெல்லாம் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. பராமரிப்பு எப்படி பண்ணணும், ஸோ ஒரு இது இருக்காங்க, அதாவது டிஎன்ஆர்டி வெப்சைட் மூலமாக எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணணும், பதிவு பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு சில ஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே அந்த சம்மந்தப்பட்ட பொறுப்பாளர் கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது மொத்தம் 28 மாவட்டங்களில் அதுக்கான பதவி கிராம ஊராட்சி தலைவர், வார்டு மெம்பர், கவுன்சிலர் ஆகட்டும் அவங்களுக்கான பதவியெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அவங்களுடைய பதவிகளை யார் பார்ப்பாங்கன்னா அவங்களுடைய பிடிஓ ஆஃபீஸர் அவங்க தான் வந்து பார்க்க போகிறாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் பிடிஓவை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஓகே வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அந்த 28 மாவட்டம் எதெல்லாம் இல்லை அப்படின்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி இவங்களை தவிர்த்து மீதி இருக்க எல்லா மாவட்டங்களுக்குமே இது பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கான பொறுப்புகள் என்ன அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.